மூணு செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். தேங்காய் திட்டு துறைமுக முகத்துவாரத்தில் மணல் அல்லாமல் இருப்பதால் விசைப்படகுகள் சேதம். சட்டசபையை முற்றுகையிட்டதால் தள்ளுமுள்ளு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவோம். சிபிஐ அதிகாரி பரபரப்பு தகவல். புதுவை மாநில திட்டக்குழு 21ஆம் தேதி கூடுகிறது. மத்திய அரசிடம் நிதி கேட்பது குறித்து புதிய ஆளுநர் ஏ.கே. சிங் தலைமையில் உயரதிகாரிகள் ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். புதுவை துறைமுக முகத்துவாரத்தில் மணல் அல்லாமல் இருப்பதால் படகுகள் சேதமடைவதை கண்டித்து சட்டசபையை முற்றுகையிட்டு மீனவர்கள் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டனர். புதுவை தேங்காய் திட்டில் அமைந்துள்ள புதிய துறைமுக முகத்துவாரத்தில் மணல் திட்டுக்கள் அதிகமாகிவிடும் நேரங்களில் கடலில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பும் விசைப்படகுகள் இந்த மணலில் சிக்கி கவிழ்ந்து வருவது தொடர்கதையாகிவிட்டது. இதனால் புதுவை அரசு பொதுப்பணித்துறை முகத்துவாரத்தில் உள்ள மணல் திட்டுக்களை அகற்ற டெண்டர் விட்டு இந்த மணலை அகற்றி வந்தது. இப்படி எடுக்கப்படும் மணல் மீண்டும் கடலில் கொட்டப்பட்டதால் இதனால் எந்தவித பயனும் இல்லை என்ற நிலைமை காணப்பட்டது. இது போன்ற சூழ்நிலையில் துறைமுக முகத்துவாரத்தில் மணல் அல்ல டெண்டர் விடப்படவில்லை என்பதால் கடந்த சில மாதங்களில் மணல் திட்டு அதிகமாக பல விசைப்படகுகள் கடலில் கவிழ்ந்தும் பாறையில் மோதியும் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. இது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் ஆவேசமடைந்த விசைப்படகு மீனவர்கள் கடந்த புதன்கிழமை அன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மணல் திட்டுகளை அகற்ற டெண்டர் விட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து மீனவர்கள் சமாதானம் அடைந்தனர். இது போன்ற சூழ்நிலையில் வம்பாக்கீரப்பாளையம் தேங்காய் திட்டு மீனவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் வெள்ளிக்கிழமையன்று சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது சட்டசபையில் நுழைய முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் அவர்களுக்குள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் பின்னர் மீனவ பிரதிநிதிகள் முதல்வரை சந்திக்க சென்றனர். அங்கு அவர் இல்லை என்பதால் சபாநாயகருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் முகத்துவாரத்தில் மணல் அல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதால் மீனவர்கள் கலைந்து சென்றனர். மீனவர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய இந்த டெண்டர் விடுவதில் யாருக்கு கமிஷன் செல்வது என்கின்ற போட்டியில் இன்றைக்கு அந்த பணி செய்யப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் மீனவ சமுதாய மக்களை அழைத்து சென்று இந்த துறையினுடைய உயர் அதிகாரியிடம் பல முறை முறையிட்டிருக்கின்றோம். அதேபோன்று மீன்பிடி உரிமையாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர்களும் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர். ஆனால் இன்று வரை அரசானது எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் போது தமிழகத்தில் இருந்த கடலூர் துறைமுகம் இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியின் போது அந்த துறைமுகம் முழுமையாக சீர் செய்யப்பட்டு மிக பெரிய அளவில் மீனவர்களுக்கு உபயோகமாக இன்று இருக்கின்றது. ஆனால் புதுச்சேரியில் பாரம்பரியமான இருக்கின்ற ஒரே ஒரு மீன்பிடி துறைமுகத்தை புதுச்சேரி ஆளுகின்ற இந்த மீனவ சமுதாய மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எதையும் செய்யாமல் மீனவ மக்களுக்கு தொடர்ந்து துரோகத்தை இழைத்து வருகின்றார். அதேபோன்று எங்களது சமுதாயத்தைச் சேர்ந்த மீனவ பெண்கள் தொழில் புரிகின்ற இங்கே இருக்கின்ற பெரிய கடை மார்க்கெட் இன்று வரை சீர் செய்யப்படவில்லை. அவர்கள் மீன் விற்பதற்கே அஞ்சக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். அங்கிருக்கின்ற கழிவுநீர் வாய்க்கால் கூட சுத்தப்படவில்லை. அவர்களுக்கு மின் இணைப்பு கூட இன்று வரை செய்து தரவில்லை. அதேபோன்று 5 ஆண்டு காலமாக எங்களது மீனவ சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய முதியோர் பென்ஷன் புதிதாக இன்று வரை ஒருவருக்கு கூட வழங்கப்படவில்லை. அதேபோன்று மீன்பிடி தடை காலத்துக்கு காலத்தோடு நிதி உதவி வழங்கப்படவில்லை. அதேபோன்று மீனவ சமுதாய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த மீன்பிடி சமுதாய மக்களுக்காக ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் என்று பலமுறை சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம்.
உடனடியாக அமைக்கப்படும் என முதலமைச்சர் எங்களிடம் உத்தரவாதம் அளித்திருந்தார். ஆனால் இன்று வரை மீனவ சமுதாய மக்களுக்கு அது சம்பந்தமான ஒரு வாரியத்தை கூட இன்று வரை அமைக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி ஆளுகின்ற முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தொடர்ந்து மீனவ சமுதாய மக்களுக்கு துரோகமாக செயல்படுவதால் இன்றைக்கு அதேபோன்று தொடர்ந்து இன்றைக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு துரோகமாக செயல்படுவதால் வேறு வழி இல்லாமல் எங்களது சமுதாய மக்களை ஒன்று திரட்டி சட்டமன்றத்தில் இன்றைய தினம் முறையிடுவதற்காக நாங்கள் வந்திருந்தோம். எங்களது உப்பளம் தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையான எங்களது வம்பாக்கரப்பாளையத்தினுடைய பகுதியில் எங்களது மீனவ சமுதாய மக்களுக்காக ஒரு மீன்பிடி ஜெட்டி அமைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதையும் இன்று வரை செய்யவில்லை. அதனால் அது போன்ற ஜெட்டி அமைக்கப்பட்டால் சோலைநகர் வடக்கு, சோலைநகர் தெற்கு, குறிச்சிக்குப்பம், வாழைக்குளம், பைத்திக்குப்பம், வம்பாகரப்பாளையம் போன்ற மீனவர்கள் இன்றைக்கு பயனிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதையும் முதலமைச்சர் அவர்கள் காதில் வாங்காமல் தொடர்ந்து மீனவ சமுதாய மக்களுடைய கோரிக்கையை கூட, அதாவது அரசு செய்ய வேண்டிய நியாயமான கோரிக்கை கூட செய்யாமல் அவர்களுக்கு துரோகத்தை செய்கின்ற ஒரே ஒரு பணியை மட்டும் அரசு செய்வதால் அரசை கண்டித்து இன்றைய தினம் மீனவ சமுதாய மக்களை ஒன்று திரட்டி அரசிடம் நியாயம் கேட்பதற்காக நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் காவல்துறையினர் எங்கள் மீது அதிகாரத்தை கட்டவிழ்த்து விட்டு பல்வேறு விதங்களில் எங்களுக்கு தொல்லை கொடுத்துள்ளனர். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக அரசு செய்ய வேண்டியது எங்களது கிராமத்தில் உள்ள அந்த மீன்பிடி துறைமுகத்தினுடைய பகுதியை ஆழப்படுத்த வேண்டும். அதேபோன்று தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு தூண்டில் முள் வளைவு அமைத்து இந்த பிரச்சனைக்கு அரசு நிரந்தரமான ஒரு தீர்வினை காண வேண்டும் என்று. புதுவையில் 48 வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உள்ளதால் அவர்களுக்கு விரைவில் தண்டனை வாங்கி தருவோம் என சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை வில்லியனூர் காவல் நிலையத்தில் லஞ்சம் வாங்கிய வழக்கில் சப் இன்ஸ்பெக்டர்கள் வெங்கடாஜலபதி, சரவணன் ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களுக்கு நேற்று முன்தினம் புதுவை சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது வழக்கில் ஆஜரான சிபிஐ அதிகாரிகள் லஞ்ச வழக்கில் புதுவை சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்துள்ளது என்றும் எதற்கும் அஞ்சாமல் காவல்துறையினர் மீது சிபிஐயில் புகார் கொடுத்த பழனியை பாராட்ட வேண்டும். புதுவை பல்கலைக்கழக ஊழியர் ஜெயராமன் கொலை முதல் ஏனாம் கலவரம் வரை புதுவையில் 58 வழக்குகளும், காரைக்காலில் 12 வழக்குகளும் பதிவு செய்துள்ளோம் என்றார். உரிய ஆதாரங்களுடன் இதுவரை 48 வழக்குகளுக்கு புதுவை கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளோம் என்றும் ஒவ்வொரு வழக்கிலும் சிபிஐக்கு முன்னேற்றம் இருக்கிறது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை தேடி தருவோம் என்றும் கடந்த ஓராண்டுக்கு மேலாக சிபிஐக்கு எந்த புகாரும் வரவில்லை, அப்படி புகார் வந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்றார். புதுவையில் வருகிற 21ஆம் தேதி நடைபெறும் மாநில திட்டக்குழு கூட்டத்தில் மத்திய அரசிடம் நிதி கேட்பது குறித்து முடிவெடுக்கப்படுகிறது. புதுவை அரசின் மாநில திட்டக்குழு தலைவராக கவர்னர் இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டுக்கு முன் மாநில திட்டக்குழுவை கூட்டி மத்திய அரசிடம் எவ்வளவு நிதி கேட்க வேண்டும் என முடிவு செய்வது வழக்கம். இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றதை அடுத்து மாநில திட்டக்குழு கூட்டம் நடைபெறவில்லை. தற்போது மாநில திட்டக்குழு கூட்டத்தை வரும் 21ஆம் தேதி நடத்த அரசு முடிவு செய்துள்ளது. அன்று கவர்னர் ஏ.கே. சிங் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் முதல்வர், அமைச்சர்கள், தலைமை செயலர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு மத்திய அரசிடம் எவ்வளவு நிதி கேட்பது என முடிவு செய்யப்படுகிறது. உயிரியல் பாடப்பிரிவுகளுக்கான 2ஆம் கட்ட சென்டாக் கலந்தாய்வு வருகிற 24ஆம் தேதி தொடங்குகிறது. புதுச்சேரி உயிரியல் பாடப்பிரிவுகளுக்கான 2ஆம் கட்ட சென்டாக் கலந்தாய்வு வரும் 24, 25, 26ஆம் தேதிகளில் நடக்கிறது. 24ஆம் தேதி காலை 9 மணிக்கு பிற மாநிலத்தை சேர்ந்தவருக்கான உயிரியல் பாடப்பிரிவு கலந்தாய்வு நடக்கிறது. 10 மணிக்கு பிற மாநிலத்தை சேர்ந்தவருக்கான பிஃபார்ம் கலந்தாய்வு நடக்கிறது. 10:30 மணி முதல் மாலை 4 மணி வரை புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கான உயிரியல் பாடப்பிரிவு கலந்தாய்வு நடக்கிறது. இதில் 200 முதல் 170.333 கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு கலந்து கொள்ளலாம். தொடர்ந்து 25ஆம் தேதி 170.000 முதல் 148.833 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றவர்களும், 26ஆம் தேதி 148.666 முதல் 080.000 வரை கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த புதுச்சேரி மாணவர்களை கலந்து கொள்ளலாம். கலந்தாய்விற்கு வரும் பொதுப்பிரிவு மாணவர்கள் ரூபாய் 750க்கும், SC/PD மாணவர்கள் ரூபாய்
300க்கும் டிடி எடுத்து வர வேண்டும். தகுதி உடைய மாணவர்கள் அசல் சான்றிதழ்கள் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் தகவலுக்கு சென்டாக் இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். புதுவை நெட்டப்பாக்கம் அரசு பள்ளியில் நடைபெற்ற விழாவில் அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் 10, 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பள்ளி துணைத் தலைவர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி கல்வி இணை இயக்குனர் பார்த்தசாரதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சி, பள்ளியின் லோகோ மற்றும் கம்பர் சிலை ஆகியவற்றை திறந்து வைத்து மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் ராஜன் மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவர் தற்போது பிரான்சில் வசிக்கும் சண்முகம், கோதண்டபாணி, இந்திராணி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துரை வழங்கி முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் 150க்கும் மேற்பட்ட படைப்புகளை பார்வைக்கு வைத்திருந்தனர். தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு கல்வித்துறையில் நடைபெற்ற வழிகாட்டுதல் பயிற்சி முகாமில் ஆசிரியர்கள் பங்கேற்பு. செயலரும் மாற்றம், ராஜ்நிவாஸ் கட்டுப்பாட்டு அதிகாரிக்கும் மாற்றல். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நடிகர் தனுஷ் நடித்த வேலையில்லா பட்டதாரி படம் வெளியானதை தொடர்ந்து இதனை காண்பதில் ரசிகர்கள் ஆர்வம் காட்டினர். நடிகர் தனுஷ் நடித்துள்ள வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டது. புதுவையில் ராஜா, ஜீவா, ருக்மணி தியேட்டரில் இந்த படம் வெளியிடப்பட்டுள்ளதால் தனுஷ் ரசிகர்கள் ஆர்வமுடன் தியேட்டர்கள் முன்பாக குழுமியிருந்தனர். இதனால் அப்பகுதியில் நெரிசல் காணப்பட்டது. பல இளைஞர்கள் தாங்கள் பணியாற்றும் இடங்களில் விடுமுறை எடுத்துக்கொண்டு சீருடையுடன் திரைப்படம் பார்க்க வந்திருப்பதை காண முடிந்தது. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை தகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுவையில் நடைபெற்ற தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு வழிகாட்டி ஆசிரியர் பயிற்சி முகாமில் தட்பவெப்ப வானிலை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை அறிவியல் இயக்கம் மற்றும் பள்ளி கல்வித்துறையின் மாநில பயிற்சி மையம் ஆகியவை இணைந்து கடந்த 22 ஆண்டுகளாக தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு மாநாட்டு ஆய்வின் தலைப்பாக தட்பவெப்பம் மற்றும் வானிலை அறிவோம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஒட்டி வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி முகாம் கல்வித்துறை வளாக கருத்தரங்க அறையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது.
இதனை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் வல்லவன் துவக்கி வைக்க அறிவியல் இயக்க பொதுச் செயலாளர் சேகர், அறிவியல் இயக்க துணைத் தலைவர்கள் தட்சிணாமூர்த்தி, ஹேமாவதி, மாநில பயிற்சி மைய அலுவலர் கோபால் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு வினயத்தான், ரகுநாத், சோபனா, ரவிச்சந்திரன் ஆகியோர் பயிற்சி அளித்தனர். புதுவை துணைநிலை ஆளுநர் கட்டாரியா மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது செயலர் மிஸ்ராவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுவை கவர்னர் பதவியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்ட கட்டாரியாவின் செயலாளராக மிஸ்ரா இருந்தார். இந்நிலையில் கட்டாரியா மாற்றப்பட்டதை தொடர்ந்து மிஸ்ராவும் அந்த பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி பிறப்பித்துள்ளார். தற்போது மிஸ்ரா காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதுவரை அப்பொறுப்பை கவர்னரின் தனி செயலர் சீனிவாசன் கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கவர்னர் மாளிகை கட்டுப்பாட்டு அதிகாரி ஆஷா சுற்றுலாத்துறைக்கும், சுற்றுலாத்துறை மேலாளர் செல்வராஜ் கவர்னர் மாளிகை கட்டுப்பாட்டு அதிகாரியாகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தேங்காய்திட்டு துறைமுக முகத்துவாரத்தில் மணல் அல்லாமல் இருப்பதால் விசைப்படகுகள் சேதம். சட்டசபையை முற்றுகையிட்டதால் தள்ளுமுள்ளு. வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவோம். சிபிஐ அதிகாரி பரபரப்பு தகவல். புதுவை மாநில திட்டக்குழு 21ஆம் தேதி கூடுகிறது. மத்திய அரசிடம் நிதி கேட்பது குறித்து புதிய ஆளுநர் ஏ.கே. சிங் தலைமையில் உயர் அதிகாரிகள் ஆலோசனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.